ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு துணையாக உனக்கு உதவிக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு நீ நினச்சி வருத்தப்பட்டதால தான். நீ வருத்தப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ தைரியமாக போராடு, உனக்கான வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்கிறதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். நான் சொல்கிற இந்த தேதியில் தான் நாளைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது. இதுக்கு முன்பாக பல முறை நான் உன்கிட்ட எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லியும் அறிவுரையே அன்பா பக்குவமாக சொல்லியும் கூட உன் மனசனையே காயப்படுத்திக்கிட்ட. யார் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு கவலைப்பட்டு உன் வாழ்நாளை வீணாக்கி விட்டாய். இப்போதாவது இந்த நொடியிலிருந்தாவது முடிவெடு. இனிமே யார் சொல்கிறதையும் எதையும் காதில் வாங்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வருத்தப்பட மாட்டேன். என் வாழ்க்கையை நான் நினச்சது போல நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவேன்னு முடிவெடு என் செல்லமே. நீ எப்போது யாரையும் திரும்பி பார்க்காம உன் வாழ்க்கையை நீ முன்னால் பார்க்குறியோ, முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறியோ, அப்போது அந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அந்த மாற்றம்தான் உன் முன்னேற்றத்துக்கான பாதையாகவும் இருக்கும். மனசார என்னை நம்பி வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எதுக்காகவும் நீ கலங்கி போகும்படியோ அல்லது கலக்கமடையும்படியோ விட்டுட மாட்டேன். உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் உனக்கும் எந்த விதத்தில் கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய பொறுப்பாளியாக இந்த வராகி அம்மா நான் தானே இருக்கேன். நீயே மனசுடைஞ்சு போயிட்டினா உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாரு தான் ஆறுதல் சொல்கிறது? முதல்ல நீ தைரியமாக இருந்தாதான் உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி வருத்தப்படாமல் எல்லாமே நல்லபடியாக மாறும்னு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இந்த வராகி அம்மாவும் நம்பிக்கையை நிறைவேற்றும் உண்மையாக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ கேட்டது அனைத்தையும் நாளைக்கே உன் கைகளில் கொடுக்கணுன்னு தான் நான் தேதியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் என் செல்லமே. முழு மனசோட உன் கைகளில் வெற்றியை கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை வரவழைக்கும் நான் தயாராக இருக்கும்போது நீயும் மன மகிழ்ச்சியோடு இருந்துவிடு. நீ நினச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. ஒவ்வொரு விஷயத்தையும் காரண காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் எதை தரணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கணும், அதன்படி அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை அதற்கேற்றாற் போல உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ என்னதான் தட்டு தடுமாறி மேலே எந்திரிச்சு வந்தாலும் மறுபடியும் உன் தலையை கீழே தள்ளுறது போலவும் உன் காலை வாரி விடுவது போலவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ தான் மனம் தளராமல் மறுபடியும் மேலே எழுந்து நின்று முன்னேறி உனக்கான இடத்தை போய் சேரணும் என்று செல்லவேன். நேற்று வரைக்கும் நடக்காத நல்லது இன்னைக்கு நடக்கும்னு உறுதியாக நம்பு. இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு நடந்தே தீரும்னு ஆணித்தரமாக நீ உறுதியாக நம்பும்போது தான் அதற்கான விஷயங்கள் நடக்க முடியும். அதை விட்டுட்டு எதுவுமே நல்லதே நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தால் மட்டும் எதுவும் சரியாகிடாது. நீ மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி தரதான் போகிறேன். அது வரைக்கும் நடக்காததையும் தள்ளி போனதையும் நினச்சி கலக்கமோ கவலையோ கொள்ளாதே. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் இப்போது உனக்கு கஷ்டத்தை தரும் அத்தனை விஷயங்களையும் துரத்தி அடித்து நிரந்தரமான நிம்மதியை உன் வாழ்க்கை முழுவதும் நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நீ ஏன் உன் வாழ்க்கையை வாழ்கிற, எதுக்காக வாழ்கிறன்னு தெரியாமல், எதுக்காக போராடுறோம், எதுக்காக கஷ்டப்படுறோன்னு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் பாதி நாட்களை போராட்டத்திலேயே முடிச்சிட்ட. இனிமேலாவது இந்த போராட்டங்களை கடந்து வா. சும்மா மனசில் கவலைகளை சுமப்பதால் எதுவும் நல்லதும் நடக்க போகிறதில்ல. அதனால் உன் மனசில் முதல்ல நம்பிக்கையை கொண்டு வா. நான் இனிமேல் எதை நினச்சும் கவலைப்பட மாட்டேன். என் வராகி அம்மா கிட்ட என் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட போகிறேன்னு முடிவெடு. அப்படி முடிவெடுத்து உன் வாழ்க்கை என் பொறுப்பில் விட்டுவிட்டால் இந்த வராகி அம்மா நானே உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவேன் என் செல்லமே. என்னையே நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு நான் நல்லதை நடத்தி தரும்போது என்னை நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு மட்டும் நான் நல்லது செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? இதோ உன் மனசில் இருக்க காயங்களையும் கவலைகளையும் துக்கத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் தீமைகளையும் துரத்தி அடிச்சிட்டு
உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நீயே தேர்ந்தெடுத்து என்னை தேடி வரும்படி செய்த நான் இப்போதே நீ கேட்ட அனைத்து விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும்படி செய்வேன். உன் வாழ்க்கை பயணம் எங்கே எப்படி யார் கூட இருக்குன்றது தானே சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கு. நீ நினச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கணும்னு முடிவெடுத்த இந்த வராகியம்மா அதை எப்படி அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு அதற்கேற்றார் போல சந்தோஷமான சுகமான வசதியான செல்வ வளமிக்க வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நீ மட்டும் உன் ஆள் மனசில் நம்பிக்கையோடு இருந்தினா போதும். உன் ஆள் மனசில் நீ என்ன யோசிக்கிறாயோ அதை நோக்கிதான் உன் வாழ்க்கை பயணம் அமைய போகுது. இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இப்போது உனக்கு கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுற. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை, அளவில்லாத இன்பத்தை நீ அடையணும்னு இந்த வராகி அம்மா நானும் ஆசைப்படுறேன். அதனால தான் நீ கேட்டதை விட சிறப்பாக எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்க்க வந்திருக்கேன். என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனி எந்த வகையிலும் எந்த விதத்திலும் சிறிதும் குறைவில்லாத நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதைகளையும் உன் பயணங்களையும் நீதான் தீர்மானிக்கிறாயே தவிர வேறு யாரும் அதை எழுதி வைக்கல. உன் வாழ்க்கையில் நல்ல பக்கங்களும் இருக்கும், கெட்ட பக்கங்களும் இருக்கும். அந்த வாழ்க்கை புத்தகத்தில் கெட்ட பக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல பக்கங்களை மட்டும் படிக்கக்கூடிய, அந்த நல்ல பக்கங்களையே தொடராக இருக்கக்கூடிய அளவுக்கு நீ நல்ல செயல்களை செய்ய பழகிக்கோ. இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தில் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாயோ அந்த பாதை, அந்த செயல்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. எப்போவுமே எதையுமே செய்கிறதுக்கு முன்பாக நல்லா யோசித்து செய்ய ஆரம்பி. பாதியில் தயங்காதே என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது அந்த முன்னேற்றமே உனக்கான மாற்றங்களை வரவழைக்கும். அன்பு இருந்தால் மனிதர்கள் மனசில் கோபமும் இருக்க தான் செய்யும். பாசம் இருக்கிறது போல பயமும் இருக்க தான் செய்யும். உண்மை இருந்தால் அங்கு பிடிவாதமும் இருக்கும், உரிமை இருந்தால் அங்கு சண்டையும் இருக்கும். ஆனால் எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்போடு பாசத்தோடு உரிமையோடு நடந்து கொள்ளும்போது அங்கு எந்த பிரச்சனையும் இல்லாதவாறு இந்த வராகி அம்மா செய்து கொடுப்பேன் என் செல்லமே. முதல்ல எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய இந்த பயத்தை முதல்ல உன்கிட்ட இருந்து தூக்கி போடு. நீ பயந்துக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்வில் எப்போதும் துன்பமே உன்னை நோக்கி வந்து சேரும். அதனால் துன்பம் உன்னை நெருங்கி வருவதற்கு முன்பாக அதை நொறுக்கி தூள் தூளாக எரிவதற்கான வேலைகளை பாரு. உன் கடந்த காலத்தின் கஷ்டங்கள் உன்னுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தின் கஷ்டங்களை பற்றி நினைக்காம எதிர்காலத்தை எப்படி அழகாக்கணும்னு யோசி. என் அருளால் உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறும். கர்ம வினையும் கெட்ட நேரமும் கஷ்ட நஷ்டங்களும் எதிரிகளும் ஒன்று சேர்ந்து உன்னை தாக்கி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி இதெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. இத்தனை நாளா நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் முறியடித்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இனிமேல் என் அன்பு பிள்ளையான நீ எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் வருத்தப்பட்டன்ற சூழ்நிலையே இருக்காது. முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கொஞ்சம் தன்மையா பணிவா பொறுமையா முடியாதுன்னு சொல்ல பழகு. அதை விட்டுட்டு எப்படி முடியாதுன்னு சொல்கிறது, எப்படி செய்ய தெரியாதுன்னு சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் உன் தலைமையில் இழுத்து போட்டுக்காத. சில விஷயங்களை தெரிஞ்சால் மட்டும் தெரியும்னு சொல்லு. தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறதுலையும் முடியாததை முடியாதுன்னு சொல்வதிலும் எந்த தப்பும் இல்லை. உன்னை கீழே தள்ளி விட்டவர்களும் உன்னை கீழே தாழ்த்தியவர்களும் மறுபடியும் உன்னை மேலே உயர்த்தி பார்ப்பாங்கன்னு ஒருபோதும் ஆசைப்படாத. எல்லா மனிதர்களும் தன்னை விட யாரும் உயரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா, பொறாமை பிடிச்சவர்களா, போட்டி போடக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த வராகி தாவி நான் மட்டும் என்னை நம்பி வந்தவர்களை இன்னும் இன்னும் மேலே உயர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவளாக இருக்கேன். அதனால தான் என்னை நம்பி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் என் அருளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஒளி நிறைந்ததாக மகிழ்ச்சியானதாக மாற்ற முடிவெடுத்திருக்கேன். நீ கீழே விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிச்சு உன்னை தட்டி கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்?
நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ சந்தோஷமா இன்பமா மகிழ்ச்சியா வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். யார்கிட்டையாவது போய் என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க, எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கன்னு நீ ஒருபோதும் கெஞ்சாதே. உனக்கு இருக்கிற அதே ஆசை அவங்களுக்கும் இருந்திருந்தா, நிஜமாவே உன் மேல அன்பும் பாசமும் அக்கறையும் இருந்திருந்தா, நீ கேட்காமலே அவங்க உன்கிட்ட வந்து பேசி உன்னிடம் நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் அல்லவா? உன்னை கண்டுக்காதவங்க யாரிடமும் நீ போய் கெஞ்சி கேட்கிறதோ ஏங்குவதோ எதிர்பார்ப்பதோ வேண்டாம். மற்றவங்க தானாக உன்னை தேடி வரும்படி, உன்னை ஒதுக்கி வச்சவங்களே உன்னை பெருசா நினைக்கும்படியும், உனக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுத்து உன்கிட்ட கருத்து கேட்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். இந்த வராகி அம்மா உன் சோகங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு தோல்விகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் மனசை பலவீனப்படுத்துகிற பயத்தையும் உன்னிடமிருந்து தூக்கி எறிய போறேன். உன் பயத்தினால தான் பல விஷயங்களை நீ தப்பாவே செஞ்சுக்கிட்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்க. இனிமே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் தயங்காமல் துணிந்து செய். உன் சந்தோஷத்தில் உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை நீ ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. உனக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செஞ்சவர்கள் எல்லாருமே என்னால் அனுப்பப்பட்டவர்கள் தான். எந்த வடிவத்திலாவது அவர்களுக்கு துணையாக நான் இருந்து உதவி செய்வேன். இதுவரைக்கும் எத்தனையோ இரவுகள் நீ சரியா தூங்காம கண்ணீரோடும் கவலைப்பட்டும் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்க. அதை யார் பார்க்கலைனாலும் அதை நன்றாய் பார்த்தவளாக, உன்னுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அதனால தான் இனிமேல் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படவோ கவலைப்படவோ வேதனைகளை அனுபவிக்கவோ வெட்கி தலை குனியவோ கூடாதுன்றதுக்காக, எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்வதற்காக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நீ கண்ட கனவுகள் எதுவும் கை நழுவி போகாம எல்லாமே நனவாகும்படியும் நிஜமாகும்படியும் நான் அற்புதம் செய்ய போகிறேன். இனி எப்போதும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருக்கும். என் மேல நம்பிக்கை வச்ச உனக்கு இனி எப்பொழுதும் வெற்றியே உண்டாகும்.